Vibes. என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா டைகர் கா ஹுக்கும். எஸ், ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான் பார்க்க போறோம். டிலே பண்ணாம பார்த்தலாம், அதுக்கப்புறம் மற்றதை பத்தி பேசுவோம். வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோரம் சென்னையில தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன். ஜி பண்ணுவாங்க, நம்ம இல்லாம நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே ஜி. உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? கடைசியா என் படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்டா மெடிடேட் பண்ணி பாப்போம். அப்பா ஷிட் மா அப்பா. காட் லவ் யூ. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போயினுக்கிறாரு. அப் டைகர் கா ஹுக்கும். பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. అర్థమైందా రాజా? டைகர் கா ஹுக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரஜினி பாக்கு அப்படியே இருக்காரு. கொஞ்சம் கூட அந்த எப்படி சொல்ல பிசுறு தட்டலை அப்படின்னு சொல்லலாம். கணக்காக அந்த லைக் ஜெயிலர் 1 எப்படி இருந்தாரோ அதே லுக் தான் ஜெயிலர் 2லேயும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த தடவை கோவாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கோவாவுக்கு வந்திருக்கேன்றாங்க, ஏன்னா அங்கே சைக்கிளோடு நடந்துருச்சு அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ கதை வந்து அவுட் ஆஃப் த சென்னை அப்படி தான், சென்னை சிட்டி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதில் என்ன மாதிரி ஒரு ஃபன் அதெல்லாம் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத. அண்ட் கண்டிப்பாக நெல்சன்னாலே அதில் வந்துட்டு கதையும் இருக்கும், சீரியஸான டாபிக் இருக்கும், அண்ட் சேம் டைம் காமெடியும் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நெல்சன் இந்த தடவை என்ன தான் குக் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான சம்பவம் இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுப்போம். இதுக்கு மேலே வேறு என்ன லைக் இதுவே மேக்ஸிமம் இதுக்கும் மேலே செய்யணும்னா அது அனிருத்தால மட்டும்தான் செய்ய முடியும். அதுவும் கண்டிப்பாக செய்வாருன்னு நம்புவோம். எக்ஸைட்டட்னு சொல்கிறதோட ஒரு மாதிரி எனக்கு த்ரில்லிங்காக இருக்குது. இதில் வந்து என்ன மாதிரி கதை கொண்டு வர போகிறாங்க, என்ன மாதிரி பாட்டு இது பண்ண போகிறாங்க. ஏன்னா ரைட் லைக் எப்படி வந்துட்டு இந்த பாட்டெல்லாம் எழுதுனாங்க, எதுக்காக இந்த பாடல் வரிகள் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு வேணும். ஸோ இதில் வந்துட்டு இந்த எப்படி செய்ய போகிறாங்க பார்ட் 2ல ஜெயிலர் 2ல அப்படின்றத பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட் டு இட். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.